மும்மொழி கொள்கைக்கு ஆதரவானவர்களை மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் குழந்தை கட்டுனதுனால அந்த நிகழ்ச்சி வந்து பாஜகவின் பிரஷரால தான் நிப்பாட்டி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எக்ஸ்தலத்துல வந்து மிக வேகமா வந்து நியூஸ் பரவிட்டு இருக்குது. ஆனா அந்த பக்கத்துல இருந்து அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இது வந்து திமுக தான் வந்து நிப்பாட்டிச்சு, ஏன் சன் டிவிலயோ இல்ல கலைஞர் டிவிலயோ நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ஏப்பா சன் டிவில கலைஞர் டிவில நடத்த நீ என்ன சொல்லுவ, நீங்களே ஆல் செட்டப் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி நீங்களே போட்டீங்க அப்படிம்ப. ஆனா இது வந்து விஜய் டிவி வந்து பொதுவா ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல், அது வந்து ஒரு பொழுதுபோக்கு சேனல், அதுல அரசியல் எதுவும் மேக்சிமம் கலப்பதில்லை. அப்படி கலந்தாலும் அது வந்து துருத்தி கொண்டு இருக்காது. அந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல், யார் முன்னெடுத்தாங்கிறத நம்ம வந்து நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ விளங்கிக் கொள்ளலாம். அதை யாரும் திணித்து நம்மள்ட்ட பேசுவதில்லை. அந்த அடிப்படையில விஜய் டிவில வந்து நீயானா வந்து நிறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றம், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட எப்படிலாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்கு. இந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நம்மளை சிந்திக்க தூண்டி இருக்குது. அந்த அடிப்படையில தான் இன்று பாஜக விஜய் டிவியின் இந்த நீயானா நிகழ்ச்சியை குறித்து பயந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம சந்தேகமே இல்லாம தாராளமா சொல்லலாம்.